இப்ப எங்க அம்மா ஒரு இந்து கடவுள் மீது நம்பிக்கை வைக்குது, எல்லா கோயிலுக்கும் போகுது, எப்படியாவது என் பிள்ளைக்கு நல்ல புத்தி கொடு, அவன் சீக்கிரம் ஒரு கல்யாணம் பண்ணட்டும் அப்படின்னு 21 முறை சமயபுரம் கோயிலுக்கு ஆத்தாளுக்கு போய் சாமி கும்பிட்டுச்சு. அதுக்கு ஒரு நம்பிக்கை. அப்புறம் யாரும் சொன்னாங்க காளஹஸ்திக்கு போச்சு, அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தா கல்யாணம் நடந்துருன்னு. அப்புறம் திருக்கடையூருக்கு போனா கல்யாணம் நடக்கும்னு யாரும் சொன்னாங்க, அங்க போறாங்க. அப்புறம் சூரியனார் கோயில போங்க, அங்க கட்டாயமா திருமணம் நடக்கும் உங்க பிள்ளைக்கு போன. இது இந்துயிசம், அந்த நம்பிக்கை. அது ஹிந்துயிசம், இந்துக்களின் நம்பிக்கையோடு தொடர்புடையது இந்துயிசம். பிஜேபி பேசுவது இந்துயிசம் அல்ல, இந்துத்துவா. இந்து மக்களின் உணர்வுகளை அரசியல் ஆதாயத்திற்கு பயன்படுத்திக் கொள்ளுகிற அரசியல் நடவடிக்கை இந்துத்துவா. இந்துத்துவா என்றால் முஸ்லீம் வெறுப்பு, இந்துத்துவா என்றால் மசூதி இடிப்பு, இந்துத்துவா என்றால் கிறிஸ்தவ வெறுப்பு, இந்துத்துவா என்றால் இந்தியாவுக்கு புதிய அரசை, மதசார்புள்ள அரசை உருவாக்குவது. இந்துத்துவா என்றால் இந்தியாவின் பெயரை இந்துஸ்தான் அல்லது இந்து ராஷ்டிரா என்று மாற்றுவது. இந்துத்துவா என்றால் அம்பேத்கர் எழுதிய அரசியலமைப்பு சட்டத்தை தூக்கி எறிந்துவிட்டு புதிய மனுஸ்மிருதியை புதிய அரசியல் சட்டமாக ஆக்குவது. இந்துத்துவா என்றால் கோல்வாக்கரின் கனவை நனவாக்குவது. இந்துத்துவா என்றால் ஹெட்காவரின் அரசியலை மக்களிடத்தில் பரப்புவது. இந்துத்துவா என்றால் காந்தியை கொன்ற நாத்துராம் கோட்சேவை தேசபக்தன் என்று கொண்டாடுவது.